Hello viewers, welcome to Deep's Mathematics 23. So இந்த வீடியோல percentage டாபிக்கான previous question practice set number 3 தாங்க நம்ம பார்க்க போறோம். So அந்த வகையில் இன்னைக்கான first question பார்த்தலாங்களா. Cost of dress increases from 2100 rupees to 2520 rupees. Percentage increase in prices. ஒரு ஆடையின் விலை ரூபாய் 2100 இலிருந்து ரூபாய் 2520 ஆக அதிகரித்தால் அதிகரிப்பு சதவீதம் என்ன? சரிங்க, 2100 ரூபாயில இருந்து 2520 ரூபான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரேட்டை ஏற்றி தான் விற்றுருக்காங்க. அப்போ அப்வியஸாக என்னன்னு தெரிஞ்சிருச்சு, இது வந்து ஒரு ப்ராஃபிட்னு தெரிஞ்சிருச்சு. அந்த ப்ராஃபிட்டுக்கான சதவீதம் என்னன்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும், சட்டை வந்து எவ்வளோ ரைஸ் பண்ணி விற்றுருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். அப்போ 2520 2100 ரூபாய் என்னங்க பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த 2க்கு 2 0 ஆகிடும். அடுத்து 4 நோ ஓகே 420 ரூபாய். ஸோ 420 அப்படிங்கிறது ரைஸ் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த 420 தான் நமக்கு ரைஸ் ஆன கணக்கு. ஸோ ஆல்ரெடி அது எவ்வளோவில் இருந்துச்சு, 2100 ரூபாயில் இருந்துச்சு. ஸோ இதுக்கான பர்சன்டேஜ் வேணுங்கிறனால 100ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். சரி, 2 0க்கு 2 0 வந்து போயிடுச்சுங்க. இது வந்து பாருங்களேன், 7 டேபிள் வேணாம், 3 டேபிளே போயிடுவோமா. ஸோ 7 3s are 21, இது 1 3 is 3, மிச்சம் 1, 4 3s are 12, பின்னாடி ஒரு 0. ஸோ இது 1 7 is 7, 2 7s are 14, பின்னாடி ஒரு 0. ஸோ பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கு, நமக்கு 20%. ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியானது. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பார்த்தலாங்களா. If 16 into 2/3% of a number is 40, then the number is. ஒரு எண்ணில் 16 into 2/3% என்பது 40 எண்ணில் அந்த எண் யாது? சரிங்க, இப்போ என்னங்க பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை முதல் ப்ராப்பராக மாற்றிக்கலாம். ஸோ 16 into 2/3னா 3 into 16 48ங்க. 48 + 2ங்கிறது 50. ஸோ 50/3% கிடைக்குது. சரிங்களா, இது வந்து என்னது, பர்சன்டேஜில் இருக்குது. ஓகேவா. சரி, இப்போது 50/3 இந்த பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணணும்னா ஹோல் டிவைடட் பை 100 அப்படின்னு எடுப்போமா. சரி, இது எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு நம்பரோட இந்த 16 into 2/3% கொடுத்தாங்களா, அப்போ ஏதோ ஒரு நம்பருங்கிறனால மல்டிபிள் ஆஃப் எக்ஸுங்கிறத இங்கே எழுதிக்கிறோம். ஸோ இதோட வேல்யூ தான் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, 40 அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சரி, இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ மற்றது எல்லாத்தையும் அந்த பக்கம் நம்ம அனுப்பலாமா. இது ஆல்ரெடி டிவைடட் பை 1ல் இருக்குது. சரிங்க, இப்போ இங்கே 40 இருக்குது. இது இங்கிட்டு வருதுன்னா 50/3ங்கிறது நமக்கு எப்படி வரும், 3/50ன்னு வருமா. சரி, இதை ஆல்ரெடி நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணி இங்கே எழுதணும்னா 1/100ன்னு வரும். திரும்ப இது இங்கிட்டு வரும்போது இன்ட்டு 100 நமக்கு மேலே தான் வரும் இல்லையா. சரி, அந்த ஸ்டெப்பை நான் இங்கே எழுதி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் இங்கே போகிற வச்சுக்கலாம். ஸோ 50/3 இன்ட்டு 1/100, இங்கேருந்து இதை மேலே கொண்டு வரப்போ 1/100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 40. இப்போ இந்த எக்ஸை மட்டும் வச்சுட்டு இதெல்லாம் அங்கிட்டு கொண்டு போனால் அப்போ 50/3ங்கிறது 3/50ன்னு வரும், 1/100ங்கிறது 100ன்னு வரும், அவ்வளோதான். ஓகேங்களா. சரி, இது 150 is 50, 250 is 100. ஸோ இதுக்கு மேலே அடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தலாமா. 40 into 3 அப்படிங்கிறது 120. ஸோ 120 into 2ங்கிறது 240, அவ்வளோதான். ஆப்ஷன் பி தான் சரியானது. ஸோ அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். ரைட் 0.07% as ஃப்ராக்ஷன். 0.07% பின்னமாக மாற்றுக. ஒன்றுமே இல்லை, 0.07% வந்துட்டனால டிவைடட் பை 100ங்க. ஸோ இது என்ன பண்ணணும், 2 டெசிமல் வேல்யூ இருக்கிறனால 100ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ இதையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா வெறும் 7 கிடைக்கும். இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 10,000 கிடைக்கும். ஸோ 7/10,000ங்கிறதா நமக்கான ஆன்சர். ஸோ அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தலாமா. The ratio of the cost price and the selling price is 4:5. The profit percentage. ஒரு பொருளின் வாங்கிய விலை மற்றும் விற்ற விலை 4:5 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் லாப சதவீதம் காண்க. ஒன்றுமே இல்லைங்க, இந்த 4:5ங்கிறத நம்ம 4x + 5xன்னு எடுக்கிறோம். சரிங்களா. சாரி 4x, 5x நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ வாங்கிய விலை விற்ற விலை இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ஷன் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு தெரியும். அப்போ 5x - 4xன்னு போடுவோமா. ஸோ 5x - 4xன்னு போட்டால் 1x வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இந்த 5ல் 4 பங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கின விலைங்க. சரிங்களா. எக்ஸ்ட்ரா 1 வந்து சேர்த்து வச்சு விற்றுருக்காங்க. ஓகேங்களா. அப்போ 1x வந்து ப்ராஃபிட். அப்போது ப்ராஃபிட் மேலே வந்துடும், அவங்க எவ்வளோக்கு வாங்கினாங்க அப்படிங்கிறது கீழே வந்துடும். ஏன்னா வாங்கிய விலை பின்னாடி தானே இருக்குது. சரி, இன்ட்டு 100. ஏங்க 100 போடுறீங்க அப்படின்னா அப்போ தானே பர்சன்டேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்க, இது எக்ஸ் கேன்சல் ஆகிடுது. இது 1 4 is 4, 25 4s are 100, which is equal to 25%. ஆப்ஷன் சி தான் சரியானது. So next question வந்து பாருங்க. A family went to a hotel and spent ₹350 for the food and paid 5%
GST extra. Calculate the CGST and SGST. ஸோ இது ஒன்றுமே இல்லைங்க, மத்தியத்துக்கும் மாநிலத்துக்கும் நம்ம செலுத்தக்கூடிய வரி. அதுதான் சிங்கிறது சென்ட்ரல் அண்ட் எஸ்ங்கிறது ஸ்டேட். ஓகேங்களா? ஒரு குடும்ப உணவகத்திற்கு சென்று உணவுக்காக ரூபாய் 350 செலவு செய்து கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தினார்கள் எனில் மத்திய மற்றும் மாநில சரக்கு சேவை வரியை கணக்கிடுக. ஸோ இப்போது ஒரு 8%ன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படிங்க மத்தியமும் மாநிலமும் பிரிச்சுக்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே பாதி அப்படியே பிரிப்பாங்க. சரிங்களா? அப்போ இவங்களுக்கு 4%, இவங்களுக்கு 4%. அப்போ 5ல் பார்த்தீங்கன்னா 2.5 வாங்கன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக அதே தான். ஸோ 2.5% வந்து மத்தியத்துக்கு, 2.5% வந்து மாநிலத்துக்கு. அப்போ நம்ம என்னங்க பண்ணுறது? அப்போ இங்கே கண்டுபிடிக்கிறதானாங்க இங்கேயும் வரும்னா அப்வியஸாக கரெக்டு. ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே 8.75, 85.7. ஸோ இது ரெண்டுமே ஒரேமே கிடையாது, இதை இக்னோர் பண்ணிடுங்க. இங்கே ரெண்டும் சேமாக இருக்குது, இதை கன்சிடரில் வச்சுக்கோங்க. இதை இக்னோர் பண்ணிடுங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இதை வந்து கன்சிடரேஷனில் வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒன்று நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போது இங்கே என்ன கிடைக்குதோ அதே வேல்யூ தானே நமக்கு இங்கேயும் வந்து கிடைக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான். ஓகேங்களா? சரிங்க, இப்போ என்ன பண்ணலான்னா 350 ரூபா வந்து செலுத்துனாங்க. இந்த 5ல் பாதிங்கிறது என்னது? 2.5. ஓகேங்களா? ஸோ இந்த 2.5 மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதுமானது. ஸோ 2.5%ங்கிறனால டிவைடட் பை 100. ஓகேங்களா? சரி, இதுக்கு வந்து என்னதுங்க, இன்ட்டு 10 மல்டிபிள் பண்ணணுமானா தேவையே இல்லைங்க, ஆல்ரெடி டெசிமல் தானே இருக்குது. அப்போ அப்படியே விட்டுருங்க. 10க்கு 10. ஸோ இது வந்து 2 5s are 10, 7 5s are 35. ஓகேவா? ஸோ அடுத்து என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 2s are 2, இது 1 2s are 2, அந்த பாயிண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. இது 2 2s are 4ங்க, மிச்சம் 1. ஸோ வந்து ஆல்ரெடி டெசிமல் வேல்யூ இருக்குது. ஸோ 0னா 1.25ங்கிறது கிடைக்குதா? சரி, இப்போ இதை மல்டிபிள் பண்ணுவோமா? ஸோ 125 7ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 5 3, 7 2s are 14, 7 மிச்சம் 1 இருக்கா? 7 1 is 7, 8. சரி, ஈக்குவல் டு 875. இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 1 2, அப்போ 8.75. ஸோ ஸ்டேட்டுக்கும் 8.75 தான், சென்ட்ரலுக்கும் 8.75 தான். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டானது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் அன் எக்ஸாமினேஷன் 35% of the students passed and 455 failed. How many students appeared for the examination? ஒரு தேர்வில் உள்ள மொத்த மாணவர்களில் 35% பேர் தேர்ச்சி பெற்றவர்கள், மேலும் 455 பேர் தேர்ச்சி பெறாதவர்கள் எனில் தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்க? ஸோ இப்போது எவ்வளோ பேருன்னு தெரியாதுங்க. அந்த தெரியாதவங்களில் எத்தனை பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க? 35% பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு 455. இது எப்படிங்க வந்து போடுறீங்க? மொத்தமாக எவ்வளோ தானேங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கிற கான்செப்ட் தான் உங்களுக்கு தோணும் இல்லைங்களா? ஸோ என்னென்னா, எவ்வளோ பேருன்னு தெரியலை, அதில் 35% பாஸ் ஆகிருக்காங்க, 455 பேர் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. அப்போ அந்த எவ்வளோன்றது தெரியல. எக்ஸ்லேருந்து 35% பாஸ் கணக்கை கழிச்சோன்னா இவங்க தானே ஃபெயில். அப்போ இதுலேருந்து கழிச்சா யார் கிடைப்பா? ஃபெயில் ஆனவங்க கிடைப்பாங்க. இதுதான் பேசிக் கான்செப்ட் நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். சரியா? அப்போது எக்ஸ் மைனஸ் இங்கே வந்து ஒரு எக்ஸ் வருங்க. ஸோ இதோட ஃபார்ம் தானே இது. சரிங்க, அப்போ 35x/100 ஈக்குவல் டு 455. சரி, இப்போ இங்கே என்ன பண்ணுவோம்? மேலேயும் கீழேயும் 100ஆல் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? மல்டிபிள் பண்ணியிருப்போம். ஸோ இது 100x மைனஸ் 35xங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும்? 65x டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 455 இருக்கும். சரி, இப்போ எக்ஸ் மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அந்த பக்கம் அனுப்பிச்சோம் அப்படின்னா 100 டிவைடட் பை 65 அப்படின்னு கிடைக்குமா? சரி, இப்போ அதை வந்து 5 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? ஸோ 13 × 5ங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும்? 65. சரிங்க, இது 9 5s are 45, இது மிச்சம் 1. சாரி, இது 1 5 is 5. சரி, இது 113 is 13, 7 13s are 91. ஸோ 7 × 100ங்கிறது 700. ஸோ மொத்தமாக எக்ஸாம் எழுதினவங்க 700 பேர். ஓகேங்களா? சரிங்க, அடுத்து அப்படியே வந்து 7வது கொஷின் பார்த்துருவோமா? 900 boys and 600 girls appeared in an examination, of which 70% of the boys and 85% of the girls passed in the examination. Find the total percentage of students who did not pass. ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினார்கள். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவிகளின் சதவீதத்தை காண்க. ஓகேங்க, தேர்ச்சி பெறாதவங்களோட பர்சன்டேஜ் தான் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்போ 900 ஸ்டூடெண்ட்ஸில் எவ்வளோ பேர் பாஸாக? 70%. இதுலேருந்து முதல் அந்த கவுண்ட்டை வந்து நம்ம எடுப்போம். ஓகேங்களா? சரிங்க, இப்போ இந்த 2 zeros கேன்சல் ஆயிடுச்சுன்னா 630 ஆச்சுங்க. சரிங்க, இப்போது இந்த 900 ஸ்டூடெண்ட்ஸில் 630 மெம்பர்ஸ் வந்து
பாஸ் ஆகிட்டாங்க. அப்போ இது ரெண்டையும் வந்து சப்ராக்ட் பண்ணால் ஃபெயில் ஆனவங்களோட கவுண்ட்டு தெரிஞ்சிடுமா? சரிங்க, அப்போது பசங்களில் எவ்வளோ பேர் ஃபெயிலு? 270 பேர் ஃபெயிலு. அதே போல் கேர்ள்ஸுக்கும் கண்டுபிடிப்போமா? 85% வந்து பாஸ்ன்னு சொல்லியிருந்தாங்களா? ஸோ 2 ஜீரோஸ்க்கும் கேன்சல் பண்ணுங்கள். அப்போ 6 × 85ங்கிறது 510ன்னு கிடைக்குங்க. அப்போ 600லேருந்து 510 சப்ராக்ட் பண்ணால் 90 கேர்ள்ஸ் 90 கேர்ள்ஸ் வந்து ஃபெயிலுன்னு தெரியுதா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோங்க கிடைக்கும்? 360. மொத்தத்துக்கு 360 பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இந்த ஃபெயிலுக்கான பர்சன்டேஜ் தானே நமக்கு தெரியணும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணது போலவே இந்த மொத்த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட்டும் தெரியணும் இல்லைங்களா? அப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1500 இன்ட்டு பர்சன்டேஜ்க்காக 100 அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ 1020 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 5s are 15, இங்கே வந்து 7 5s are 35, மிச்சம் 1, 2 5s are 10. இது 1 3 is 3, 2 3s are 6, மிச்சம் 1 4. அப்போ எவ்வளோ பேருங்க வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க? 24% பேர் என்ன ஆயிருக்காங்க? ஃபெயில் ஆயிருக்காங்க. அவ்வளோதாங்க. ஸோ அடுத்தது 8th question. What is the percentage of a day is 10 hours? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இதே இது நமக்கு டெசிமல்லையும் கேட்டிருக்காங்க, மிக்சட் ஃப்ராக்ஷன்லேயும் ஆன்சர் கொடுத்து கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்துக்கான சதவீதம் என்ன அப்படின்ட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதில் 10 மணி நேரத்துக்கான பர்சன்டேஜ், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு கொடுக்கலாமா? சரி, 12 2s are 24, 5 2s are 10, 6 2s are 12, 50 2s are 100, 3 2s are 6, 25 2s are 50. சரி, அப்போ 5 × 25 125/3. சரிங்க, இது என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாமா? டிவைட் பண்ணலாமா? 4 3s are 12, இந்த 5 இருக்குங்க, 1 3 is 3, மிச்சம் 2, ஒரு புள்ளி வைங்க, 0 போடுங்க, 6 3s are 18. ஸோ இதை வச்சு பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியுது? 41.6னா பின்னாடி அப்படியே வந்து கோஸ் ஆன் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா 2ங்கிறது தான் ரிமைண்டர் கிடச்சிக்கிட்டே இருக்கும், அது போய்கிட்டே இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ ஆன்சர் 41.66% தான் இதுக்கான ஆன்சர். ஸோ போய்கிட்டே இருக்கும், நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 45% ஆஃப் 750 மைனஸ் 25% ஆஃப் 480. மதிப்பு காண்க. 750 45% மைனஸ் 480 25%. ஸோ ஒன்றுமே இல்லை, 45% ஆஃப் 750. அப்போ 45/100 ஆஃப்னா இன்ட்டுங்க 750 மைனஸ் 25%. அப்போ 25/100 ஆஃப் கொடுத்துருக்கனால இன்ட்டு இங்கே 480. ஓகேங்களா? இதுக்கான வேல்யூ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 10க்கு 10 இங்கே போயிடுச்சு. இது என்ன பண்ணலாம்? 2 5s are 10, இது வந்து 1 5 is 5, மிச்சம் 2, 5 5s are 25. ஸோ இந்த பொசிஷன் அப்படி இருக்கட்டும். இங்கே பாருங்கள், 10க்கு 10 கேன்சல் ஆயிடுச்சு. 2 5s are 10, 5 5s are 25, 1 2 is 2, இது 2 2s are 4, 4 2s are 8. சரி, இப்போ இது என்ன பண்ணலாம்? 45 × 15 என்னன்னு பார்க்கலாமா? அப்போ 675 டிவைடட் பை 2 இருக்குது. இங்கே 5 × 24 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 120. இங்கே டிவைடட் பையில் எதுவும் இல்லை, 1 தான் இருக்குது. இங்கே டெசிமலில் இங்கே டிவிஷனில் 2 இருக்குது. அப்போ இங்கே எல்சிஎம் கண்டிப்பாக 2ங்கிறத எடுத்தாகணும் இல்லைங்களா? அப்போ 675 மைனஸ் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 240 ஹோல் டிவைடட் பையில் என்ன வரும்? 2 வரும். சரி, இப்போ 675யும் 240யும் நீங்கள் வந்து மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 435ன்னு கிடைக்கும். டிவைடட் பை 2 கிடச்சிதா? இது ரெண்டையும் டிவைட் பண்ணுவோமா? 1 2 is 2, 2 2s are 4, இது 1 2 is 2, மிச்சம் 1, 7 2s are 14, மிச்சம் 1 இருக்கும். இங்கே புள்ளி வச்சிங்கன்னா 0 கிடைக்கும், 5. அவ்வளோதாங்க. ஸோ என்னதுங்க? 217.5 எங்கே இருக்குது பாருங்கள்? 217.5ங்கிறது நமக்கு இங்கே தான் இருக்குது இல்லைங்களா? அவ்வளோதாங்க. ஸோ அடுத்தது இன்றைக்கான லாஸ்ட் சம் பார்த்துருவோமா? இஃப் 75% ஆஃப் அ நம்பர் இஸ் ஆடட் டு 75, தென் த ரிசல்ட் இஸ் த நம்பர் இட் செல்ஃப். ஃபைண்ட் த நம்பர். ஒரு எண்ணின் 75%உடன் 75 கூட்டினால் முடிவு அதே எண், அந்த எண்ணை கண்டுபிடி. ஸோ ஏதோ ஒரு நம்பர் கூட 75% வந்து ஏதோ ஒரு நம்பரோட 75% கூட 75 ஆட் பண்ணால் அதே நம்பர் கிடைக்குமா? ஸோ என்ன சொல்கிறாங்க? ஏதோ ஒரு நம்பர் அதோட 75% கூட 75 ஆட் பண்ணால் அதே நம்பர் கிடைக்குமா? இது இப்போ இதை வந்து எப்படிங்க எழுதலாம்? 75% ஆஃப் எக்ஸ்னா 75x/100 ப்ளஸ் 75 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதலாமா? சரி, இப்போ இங்கே என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கலாம். சரி, அப்போ என்னங்க கிடைக்கும்? இங்கே 75x ப்ளஸ் 7500, இங்கே ரெண்டுமே ஒரே நம்பர் கீழே 100 ஈக்குவல் டு எக்ஸ். சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்? இந்த 100 இந்த பக்கம் கொண்டு போகலாமா?
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 100 இங்கிட்டு கொண்டு வந்தோடனே இது 100 × x 100xன்னு மாறிடுச்சு நமக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், அந்த ப்ளஸ் 75x இந்த பக்கம் கொண்டு வரலாமா? 7500 ஈக்குவல் டு 100x மைனஸ் 75x. ஓகேங்களா? சரிங்க. இப்போ 7500 ஈக்குவல் டு இது என்னங்க கிடைக்கும், 25xன்னு கிடைக்கும். சரி, இப்போ எக்ஸ் அப்படியே வச்சுட்டு 25 ஆப்போசிட் சைடு கொண்டு போனால் நமக்கு எங்கே வரும், டிவிஷனுக்கு வருமா? சரி, அப்போ இது என்னது, 125 is 25, 325 is 75, பின்னாடி 2 0 சேருங்க. அவ்வளோதான். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, 300. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கான கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.